Hello everyone, welcome back. Nanda Sylvester Christie and you're watching Autotech CBE for all biking solutions. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு MT15. அதில் என்னன்னா வயரிங் கிட்ட எரிஞ்சு போச்சுங்க. அதுதான் இந்த வீடியோ. அதாவது டெயில் சைடில் வர வயர் எல்லாமே எரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், அது எதனால வந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்னென்னா ஈட் இஷ்யூவும் இருந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில், அதாவது ஈட் இஷ்யூனா இன்ஜின் ஈட் இஷ்யூ, அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிறதா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது MT15 பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஒயிட் பவுடராக இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலி வந்துட்டு வண்டி வந்துட்டு ஃபயர் ஆகிடுச்சுங்க. ஸோ சரிங்களா, அப்போது நான் சீட்டை கழட்டி காட்டுறேன். ஆக்சுவலி வயரிங் கிட் வந்துட்டு ஃபயர் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், வயரிங் கிட்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபயர் ஆகி போய் கிடக்கு. ஸோ ஃபயர் ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா, அவங்க வந்துட்டு நின்றுருந்த இடத்துல எக்ஸ்டிங்விஷர் இருந்துருக்கு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஸோ அதை எடுத்து அடித்து ஃபயரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது நம்மக்கிட்ட வண்டி வந்திருக்குங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு வயரிங் கிட்ட மாற்றணுங்கிற கண்டிஷனுக்கு தான் அவங்க கஸ்டமர் வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து வயரிங் கிட்ட செக் பண்ண போகிறோம். இது மாத்திர கண்டிஷன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா எப்போவுமே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வயரிங் கிட் முழுசாக எரிஞ்சு போகாது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்பீங்க, 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று 220 Fோட BS6 மாடலோட வயரிங் கிட்ட நான் வந்துட்டு ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ண வயரிங் கிட்டும் பார்த்துருப்பீங்க. அதே போல் RS200 அதோட வயரிங் கிட்டும் இதே போல் எரிஞ்சு போய் ரெடி பண்ணியிருக்கேன். அது ரெண்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது ரெடி பண்ண முடியும். ஸோ அதே கண்டிஷனில் வந்துட்டு இவர் ஆக்சுவலி வந்துட்டு என்னோடய ரைடர் டீம்மேட்டுங்க. சரிங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவருக்கு கம்மி பண்ணணும், ரேட்டு செலவு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணுங்கிறது தான் இவரோட நோக்கம். அதுக்கு தான் கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் நம்ம இதை வயரிங்கிட்ட முழுசாக வெளியில் எடுத்துகிட்டு இது ரெடி பண்ண முடியுமா, எவ்வளோ கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுதான் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம புதுசு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரே சொல்லிட்டாங்க, ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம புதுசு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தைரியத்தில் இப்போ நம்ம வண்டி எடுத்துருக்குறோம். இதுதான் இது அடுத்தது வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன், வயரிங் கிட்ட எப்படி நான் ஒர்க் பண்ணுறேங்கிறத பேசிக் அவுட்லைனாக தான் காட்ட முடியும், இன்டெப்த்தாக காட்ட முடியாது. ஸோ அது நம்ம இது ரெடி பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான். அண்ட் முதல்ல போய் வண்டியை வாட்டர் வாஷ் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கழட்டி இதை அடுத்தடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஈட்டிங் இஷ்யூவும் வண்டியில் இருந்திருக்குங்க. சரிங்களா, ஸோ அந்த இஷ்யூவை நம்ம பார்த்து சார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டி கம்ப்ளீட்டாக A to Z நம்ம வந்து எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இது ஜென்ரல் சர்வீஸும் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் சர்வீஸ் வீடியோ உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் அதையும் நான் போடுறேன். ஓகே, அண்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோங்கிறத அவுட்லைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு வயரிங் கிட் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே பிரித்து நம்ம வேலை செஞ்சுட்டோம். இப்போ ஷார்ட் ஆனது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து இது வேலை செஞ்சுட்டோம். இது ஃபைனலாக சொல்கிறேன், எதனால் இது ஷார்ட் ஆச்சு, இது என்ன, இதோட சொல்யூஷன் என்னங்கிறத நான் தெளிவாக கடைசியில் சொல்கிறேன். இது நம்ம அந்த சொல்யூஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது பிரச்சனையே இனி வராது. ஸோ இது கம்ப்ளீட்டாக வயரிங் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக செக் பண்ணும்பொழுது வந்துட்டு இதில் வந்துட்டு ரேடியேட்டர் ஃபேனும் வந்துட்டு ஓடலை. ஓகேங்களா, இதில் ரேடியேட்டர் ஃபேன்லேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. என்னாச்சுன்னா வந்துட்டு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டோன்னே இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளேயில் வந்துட்டு ஹை ஹீட் இஷ்யூன்னு சொல்லிட்டு காட்டிடுச்சு. H1 HI அந்த இது வந்து காட்டுச்சு. ஸோ செக் பண்ணும்பொழுது ரேடியேட்டர் ஃபேன் ஓடவே இல்லை. ஸோ ரேடியேட்டர் ஃபேன் நம்ம செக் பண்ணும்பொழுது நம்ம ரேடியேட்டர் ஃபேன் வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்தது. ஓகேங்களா, ஸோ ரேடியேட்டர் ஃபேன் ஸ்டக் ஆகிருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு ரேடியேட்டர் ஃபேனே ஓடலை. இப்போ வந்துட்டு நான் ரேடியேட்டர் ஃபேன் வந்துட்டு உங்களுக்கு நான் புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்னென்னா இன்னொரு விஷயமும் இதில் ப்ராப்ளம் இருக்குது, அதையும் நான் அடுத்து சொல்கிறேன். ரேடியேட்டர் ஃபேன் தான் நம்ம வந்துட்டு வண்டியிலேருந்து கழட்டியிருக்கோம். இது வந்து ஸ்டக் ஆகிருக்கு, சுத்த மாட்டேது. ஒரு மாதிரி நர்வில் ஒரு மாதிரியாக டைட்டாக சுற்றுது. ஓகே, இப்போ கையில் சுற்றுறனாலும் சுற்றுது. இதே மிஷினில் மாட்டினா வந்துட்டு ஷார்ட் தான் காட்டுது. நம்ம வண்டியில் மாட்டி நம்ம செக் பண்ணும்பொழுது, ஷாக்கெட் கொடுத்து செக் பண்ணும்பொழுது ஷார்ட் தான் காட்டுது. இதே நம்ம வந்துட்டு வேறு மாதிரி செக் பண்ணாலும் ஷார்ட் சர்க்யூட் தான் காட்டுது. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா புது ரேடியேட்டர் ஃபேன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, இதில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, இதில் உங்களுக்கு தெளிவாக காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஃபேனில் இந்த ஃபேனோட பிராண்டு பார்க்கணும் நீங்கள், அதில் தான் விஷயமே இருக்குது. இப்போ இதில் ஃபேனோட பிராண்டு பார்த்தீங்கன்னா
கெனட்டிக்னு ஒரு பிராண்டு, ஓகேங்களா. கெனட்டிக் எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இது. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற ஃபேன் பார்த்துட்டிங்கன்னா பேனாசோனிக், ஓகேங்களா. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பேனாசோனிக் பிராண்டு. இங்கே ஒரு என்எஸ் நிற்கிது பாருங்கள். இந்த என்எஸ் வந்துட்டு நான் காட்டுறேன். இதுலேயும் வந்துட்டு ரேடியேட்டர் ஃபேன் வந்துட்டு புதுசாக போட்டிருக்குறாங்க, ஓகே. பட் வந்துட்டு ரேடியேட்டர் ஃபேன் வந்துட்டு கை விட்டு உள்ளே திருப்பினாலும் சுத்த முடியல என்னால். ஏன் சுத்த முடியல அப்படின்னா பிராண்ட் நியூ போட்டிருக்குறாங்க. இது நீங்கள் பார்க்கலாம், ஷாக்கெட்டில் பார்க்கலாம், பிராண்ட் நியூ இது போட்டிருக்காங்க. பட் இதுலேயும் என்ன பிரச்சனைனா இங்கே பேர் கொடுத்துருக்கு கெனட்டிக், ஓகே. ஸோ வந்துட்டு இந்த கெனட்டிக்குங்கிற பிராண்டில் வர ஃபேனே வந்துட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த என்எஸில் என்ன பிரச்சனைனா வந்துட்டு ஃபேனால் ஒயரிங் கிட்டே எரிச்சு போச்சு. அதுதான் அதில் ஒரு பெரிய ப்ராப்ளமு. அந்த என்எஸில் வந்துட்டு ஒயரிங் கிட்டே எரிஞ்சு போயிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒயரிங் கிட்டே எரியல. பட் இதுக்கு செப்பரேட்டாக ஃபேனுக்கு செப்பரேட்டாக ஃபியூஸ் இருக்கிறதுனால அந்த ஃபியூஸ் பர்ன் ஆகி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃபேனை இந்த புது ஃபேனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது தான். நான் செக் பண்ணுறதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபியூச்சரில் மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன், ஓகே. ஃபைனலாக வந்துட்டு இது எதனால் இந்த வயரிங் ஷார்ட் ஆச்சுங்கிறது எனக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலி இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த வயரிங் கிட்ட எரிஞ்ச ப்ராப்ளம் வந்துட்டு எதனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த டிவைஸ் தான் தெரியுதா, என்ன டிவைஸ்ன்னு தெரியுதுங்களா? ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ளூடூத் டிவைஸ். இதுதான் இந்த ப்ளூடூத் டிவைஸ் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். இங்கே பாருங்கள் எப்படி எரிஞ்சு போயிருக்குன்னு. ஸோ இது எரிஞ்சு ஃபயர் ஆகி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எரிஞ்சு ஃபயர் ஆகி தான் உங்களுக்கு வயரிங் கிட்லாம் எரிஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளாக மீன்ஸ் எனக்கு இது சிம்பிள் தான். கொஞ்சம் நான் இது வயரிங்லேயே இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் பண்ணுறதுனால எனக்கு இது சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ இது பண்ணி கஸ்டமர் பர்ஃபெக்டாக 1.5 weeks மேலே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவையே நான் வந்துட்டு வெளியில் கொண்டு வரேன். ஸோ இந்த டிவைஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு வண்டியில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் நிறையா வண்டியில் இந்த டிவைஸை கம்ப்ளைண்ட் பார்த்துட்டேன். அதாவது ஒவ்வொரு வண்டியில் ஒவ்வொரு மாதிரி கம்ப்ளைண்ட், ஓகேங்களா. ஒவ்வொரு வண்டியில் பேட்டரி சார்ஜிங் ப்ராப்ளம் வருது, ஒவ்வொரு வண்டியில் வந்து ஃபியூஸ் போகிற ப்ராப்ளம் வருது. இந்த டிவைஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபியூஸே போகாமல் அது பாட்டுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகி பற்றிக்கிச்சு, ஓகேங்களா. கொஞ்சம் விட்டுருந்தா வண்டியே பற்றிட்டு இருக்கும். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிவைஸ் எந்தெந்த வண்டியில் இருக்கோ எல்லா டிவைஸையும் தயவு செஞ்சு கழட்டி தூர வீசிடுங்க. கம்பெனிக்காரங்களுக்கு இது ரீச் பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் அவங்க டிசைன் பண்ணுறாங்கிறத அவங்களுக்கு நீங்கள் ரீச் பண்ணுங்கள். அவங்களுக்கு சொல்லுங்கள், இது இந்த மாதிரி டிவைஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள், பார்க்கலாம். ஃப்யூச்சரில் மாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கம்பெனிலையுமே இது நிறையா இஷ்யூ வருதுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நானே நிறையா வண்டி ப்ராக்டிக்கலாக இந்த டிவைஸை கழட்டி தூரங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது உங்கள் வண்டியில், இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த டிவைஸை கழட்டி தூர வீசுங்க. அதாவது பேட்டரி சார்ஜருங்கிற ப்ராப்ளம், ஃபியூஸ் போடுற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை கழட்டி தூர வீசுங்க. அதுக்கப்புறம் மீறி கம்ப்ளைண்ட் அப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிவைஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும், ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூடியூப் மூலிமா நிறைய பேர் என்னை பார்த்து தேடி வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போகிறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட ஹேண்ட்ஸ் ஆஃப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.